அதுக்கு நண்பர்களே நம்ம பிடிச்ச மீனெல்லாம் கொண்டு வந்து கடையில் கொடுத்து வெட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எவ்வளோண்ணா? என்ன விட்ட ஆரம்பிச்சிட்டோம். 100 ரூபாவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எவ்வளோ பெரிய வவால். ஆனால் என்ன மீன் அது? வவால். எவ்வளோ பெரிய வவால் மீன் பாருங்க. இது வந்து சீலா மீன். வெட்டி கொண்டா அவனை யூடியூப்ல பெரிய ஆள் ஆக்கி விட்டுறான். ஏய் இன்னும் தூக்கி போட்டு பாலில் அடிக்கிறாரு. நாம தான் தெரியாத போட்டு அறிஞ்சிட்டு கிடக்குறோம். கழகான்னு போடுங்களா இன்னும் பாருங்க. நம்மளாம் வந்து மீனை க்ளீன் பண்ணுறது கஷ்டப்படுவோம். கத்திரிக்கோல்லே வேலை முடிக்கிறது. மீனுக்கு விரால் மீன் க்ளீன் பண்ணுறது எப்படி நல்லா பார்த்துங்க. நீங்கள் என்ன க்ளீன் பண்ண போகிறாரு? நாலு ஞாபகப்படுத்த மாட்டாரா? ஒரு கண்டல் பிடிச்ச மீன் அப்படியே க்ளீன் பண்ணோம். எத்தனை போய் சமைக்கிறது வீடியோ எடுறோம். ஆமாப்பா வறுத்து வீடியோ எடுத்து நான் தான் பண்ணுவேன். வீடியோ எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருக்கேன். கொளுத்துலண்ணா கொளுத்துல. இதுமே தவுக்குல மாரி இருக்காது ஒரு இது. அது நாக்குப்பூச்சிலாம் போக மாட்டாங்க. உண்மை தவுக்கல அதை போட்டு அப்படியே வச்சு டக்குன்னு அடிக்கும். எங்க டக்கு டக்குன்னு செத்துங்க நடக்கிறோம். ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறான். கில்கடி ஏரியில் அன்றைக்கி பிடிச்சாங்க ஜிலேபி. இந்த மாதிரி போட்ட வேண்டிய டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு கோட்டை போயிடுச்சு. அது நாங்கள் தான் பிடிச்சதே நான் தான். நாங்கள் தான் அது வெட்ட முள்ள அடிச்சிருக்காங்க. அது அடிச்சுதான் இவர் தான். இதாண்ட அதுதாங்க வீடியோ இருக்கா? வீடியோவில் எடுத்து மறுபடியும் மூஞ்ச பாருங்க. தாடி வச்சுட்டு இருப்பேன். அது மறந்துட்டாரு. தாடி எடுத்த உடனே தெரியல. நல்ல வேலை அது மாறி வசத்துல இருந்து. கபாலி மருவை காணோம். மருவை எடுத்துட்டோங்க ஐயா. என்ன தலை நாங்கள் போகிறோமா? எங்கே அதாமல வர்கீஸ். அம்மா செய்கிறாப்புல ஆளையா? எங்கே பிடிச்சிங்க வேலை? இங்கே தான் கொளுத்துல வேற எங்கேயும் மாட்டதே இல்லை. வேலை கிடையாது. இருக்கு தலை. எல்லா இடத்துலையும் போய் இருக்குண்ணா. மாட்ட மாடுதுண்ணா. சும்மா லட்டு பீஸ் மாதிரி இருக்குது பாரு. வஞ்சர மீனே தோத்துறல. வஞ்சர மீனே தோத்துறல. அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்குது. வஞ்சர மீன் குழந்தைங்களாம் தர முடியாது. ஏன் கொழுப்பு அப்படியா? வஞ்சர மீன்லாம் தெரியாதவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெருசாக போனேன். இவ்வளோ சின்னதாக வேணாம். வால் சைஸ். அதுக்கப்புறம் கரெக்டாக போடுவீங்களா? வால் முட்டை பண்ணி பெருசாக மசாலா அப்படி தான் ஏற நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை விட கரெக்டாக தான் போடுறாரு. நீ அவர் சதுப்பு அவர் பெருசு இதாகிட்டு இருக்கிறாரு. அவர் பக்கலே விட்டுரு. எங்கள் போல நான் இந்த இழுத்து தான் இருப்பேன். வச்சு டப்பு டப்புன்னு வெட்ட மாட்டேன். என்ன பண்ணுவோம்? இழுத்து தான் தள்ளி போடுவேன். ஓகே ஓகே. பீஸு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நட்டு மாதிரி இருக்குல்ல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உயிரோடு இருக்குல்ல. செம்ம தலை.
போதும் போதும் அப்படி வெட்டாத அப்படியே ஒண்ணா போட்டு கரெக்ட் தான் போடுங்க கரைஞ்சிடாச்சு கிடையாது பா பார்க்கும்போதே எச்சு ஊருப்பா ஊறும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா மீனை வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம தலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மசாலா ஏற்றி வறுத்து சாப்பிட்றது வரைக்கும் நம்மளுக்கு அனுப்பிச்சி வைப்பாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் போட்டு போயிடுங்க.